பேசியிருக்கிறார். அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக வழி நடத்தினாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் அப்படி வழி நடத்தலன்னு ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காரு. ஒரு மூத்த தலைவராக அவருடைய ஸ்பீச்சர் இல்லை, இதில் நான் கருத்து சொல்ல நான் தகுதியானவர்களுக்கு இல்லைன்றது நான் தெரியும். அல்ல, அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. அதுலேயும் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லை என்பது தெரிவிக்கிறேன். இல்லை, அதில் தான் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு நான் தகுதியானவள் இல்லை. அண்ணன் நயினார் நாகேந்திரன்ட்டு நீ போய் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. யாரு செல்வ பெருந்தகை சொல்ற? ஒரு மூழ்கும் கப்பலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மூழ்கும் கப்பல்னு எங்களை சொல்றாரா? நான் கேட்குறேன், அவர் இப்போ என்ன கப்பலில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு? அவர் தலைவராக இருப்பார்னே தெரியாது. அவர் 2026 தேர்தல் அப்போ செல்வ பெருந்தகை தலைவராக இருப்பார்னே தெரியாது. காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தற்ற தன்மை தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒத்து ஊதி கொண்டு இருக்கிறார். அதனால செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமானது அல்ல. அதனால அவங்க மூழ்கும் கப்பல்ல அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எந்த நிலையில இருக்கு? எந்த நிலையில இருக்கு? ஒரு நிலையிலும் இல்லை. எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை மூழ்கும் கப்பல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தான் மூழ்க போகிறார். அதனால இன்னும் அவர் மேல நான் மறுபடியும் சொல்றேன், 2026 தேர்தலில் செல்வ பெருந்தகை தலைவராக இருப்பார்னே தெரியாது. அவர் என்ன எங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்? எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு குற்றச்சாட்டுகள், அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும், அதுக்கப்புறம் எங்களை பற்றி விமர்சனம் செய்யட்டும்.